வணக்கம். மூட்டினா மாற்றம் முன்னேற்றத்திற்கான தொடக்கம். மாறணும், முன்னேறணும்னு விரும்புவர்களுக்கான பதிவு. நம்ம வெற்றிக்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோபம் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படிங்கிறது நம்ம பல விதமான காரணங்களை சொல்லுவோம். ஆனால் உண்மையில் இது கோபம் வருவதற்கான அடிப்படையில் ஒரு 4 காரணங்கள் தான் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த மதிப்பு முதல்ல இருக்கிறது. நம்முடைய மதிப்பு, மரியாதை, பதவி, அதாவது நம்முடைய பொறுப்பு, உரிமை. இதுல யாராவது பாதிக்கும்படியாக யாராவது பேசினாலோ நடந்து கொண்டாலோ அல்லது செய்தாலோ நமக்கு கோபம் வரும். இது மட்டும் இல்லை, இது பாதிக்கும் மாதிரியான காட்சிகளை நாம் பார்க்கும் பொழுது பார்த்தல், கேட்டல், பேசுதல், அதாவது பேசினாலும் நமக்கு கோபம் வரும். சரி, இதுல இந்த மதிப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இது நம்ம மதிப்பு அல்லது சுய மதிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மதிப்பு அப்படிங்கிறது நம்முடைய மதிப்பு அல்லது ஒரு பொருள் மீதான மதிப்பு. இந்த பொருள் மீதான மதிப்பு அப்படிங்கிறது விலை பற்றி அல்ல, அதனுடைய பயன் அல்லது பயனும் பலனும். இதனுடைய பயன் அல்லது இதனுடைய பலன் அப்படின்னு நாம ஒரு பொருளை பத்தி வச்சிருப்போம். அந்த பொருளை பாதிக்கிற மாதிரி அல்லது நம்மளுடைய சுய மதிப்பை பாதிக்கும்படியான ஏதாவது நடந்து கொண்டாலோ பேசினாலோ நமக்கு கோபம் வரும். அதே மாதிரிதான் மரியாதை அப்படிங்கிறது நம் மீதான மரியாதை அல்லது மற்றொரு நபர் மீதான மரியாதை, நபரினுடைய கருத்து, நடவடிக்கை மீதான நம்பிக்கை, இது பாதிக்கிற மாதிரி யாராவது பண்ணாலும் நமக்கு கோபம் வரும். அதே மாதிரிதான் பதவி, நம்மளுடைய பொறுப்பு, பதவி, இதுல யாராவது பாதிப்பு பண்றாங்க அப்படின்னு நாம் என்ன பண்ணுவோம், மிரட்டல், பயமுறுத்தல் அப்படின்னு செய்வோம். ரெண்டுமே நமக்கு பிடிக்காதவங்க. நார்மலாகவே நம்மளை யாராவது மிரட்டினாலும் பயமுறுத்தினாலும் நம்ம பயப்படவோ இதோ பண்ண மாட்டோம், அஞ்சவும் மாட்டோம், துணிஞ்சு எதிர்ப்போம். ஸோ பதவியில் இந்த பொறுப்பினால வரக்கூடிய மிரட்டல், பயமுறுத்தலும் கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். அதே போல உரிமைகள், எனக்கான உரிமைகள்னு சிலதெல்லாம் இருக்கும் இல்லையா. நான் உரிமையா நான் இதை செய்யலாம், இதை பேசலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய குடும்பம், தொழில், வேலை சார்ந்து நம்மளுக்கு சில உரிமைகளை நாமளே வைத்திருப்போம். இந்த உரிமையில தலையிடும் போது நமக்கு ஆத்திரம், அடிதடி, திட்டுதல் அப்படின்னு இறங்கும். இந்த திட்டுதல், அடித்தடியில் எல்லாம் ஈடுபடுறது அப்படிங்கிறது உரிமை சார்ந்த பிரச்சனையினால வருது. சரிங்களா? இப்ப இந்த மதிப்பு, நம்ம வீட்டுல யாராவது ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க, இல்லை சேதப்படுத்திட்டாங்கன்னா நமக்கு டக்குன்னு கோபம் வரும், அவங்கள திட்டுவோம். நம்ம இப்ப கவனிக்கணும், அதனுடைய மதிப்பு, எதோட மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத பார்க்கணும். மதிப்பு அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நமக்கு கோபம் குறைஞ்சிடும். இந்த பொருளா அல்லது இந்த நபரா,
பொருளா நபராங்க. பொருளை விட நபருக்கு தான் மதிப்பு அதிகம் இல்லையா? நம்மளுடைய உறவுகள்ல அல்லது நம்மளுடைய நண்பர்கள், நம்மை சார்ந்த நண்பர்கள், பழகியவர்கள், உடன் வேலை புரிபவர்கள் யாராக இருக்கட்டுமே, அந்த மதிப்பு, அவர்கள் மீதான மதிப்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி இந்த இதில் நாம் செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல் அல்லது நடவடிக்கை, நடத்தை, பதில் அப்படிங்கிறது அந்த நபர் சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது தாமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மரியாதை இந்த 4 காரணங்கள், மதிப்பு, மரியாதை, பொறுப்பு, உரிமை, இது எல்லாமே நாமே கட்டமைத்து கொண்ட அல்லது நாம வடிவமைத்து கொண்ட ஒரு பிம்பம் தான் இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இடம், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த உரிமைகள் இதெல்லாம் மாறும். ஏன்னா நம்ம இன்னொருத்தரை சார்ந்து அல்லது இன்னொருத்தரை வைத்து நாம இந்த உரிமைகள், மதிப்புகள் இதெல்லாம் வச்சிருப்போம். இப்போ மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய கல்வி, குடும்பம், பொருளாதாரம், அல்லது தொழில், அது வேலை, இதனாலதான் நம்ம மீதான மதிப்பு அப்படிங்கிறது இதனுடைய சார்ந்துதான், இது சார்ந்துதான் நம்மளுடைய மதிப்புங்கிறது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கல்வி, இது எல்லாமே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் அதை பற்றிய பார்வைகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு மதிப்பு என்னுடைய இந்த கல்வி, குடும்பம், பொருளாதாரம், தொழில், வேலை, இதை வைத்து என்னுடைய சுயமதிப்பை நான் மதிப்பிட்டிருக்கேன். ஒரு 100% அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னா மற்றவங்க பார்க்கும்போது அதுக்கு 70 கொடுக்கலாம், 60 கொடுக்கலாம், 40 கொடுக்கலாம், சில பேர் 100 கொடுக்கலாம். எப்போ அப்படின்னா என்னுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கம், இதை வச்சுதான் நமக்கு நடவடிக்கை, அது பழக்கம், இதனாலதான் என்னுடைய சுயமதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த நடவடிக்கை பழக்கத்தை முடிவு செய்வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோபம் தான் நம்மளுடைய முடிவு செய்யுது. நம்மளுடைய இயல்பான நடவடிக்கை அல்லது பழக்கம் அப்படிங்கிறத டிசைட் பண்றதே இந்த கோபம் தான். இந்த கோபம் அதிகமாச்சு அப்படிங்கும்போது அந்த கோபத்தை குறைத்து கொள்வதற்கு அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம டீ, காஃபி குடிக்கிறதுல இருந்து ஏதோ ஒரு பழக்கத்தை வச்சிருப்போம் இல்லையா? இந்த டீ, காஃபி குடிக்கிறதுங்கிறது அதிகமானாலும் நமக்கு உடம்புக்கு கெடுதல். அதனால நம்மளுடைய செயல்திறன்கள் இதெல்லாம் பாதிக்கும். அதே போல தவறான பழக்கங்களுக்கும் அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது டிவி பார்க்கறதாகட்டும், இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணுவதற்கும் நேரத்தை விரயம் தள்ளி போடும் குணம், இது எல்லாத்தையும் கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கோபம் தான். நம்ம கோபம் இருக்கிறதுனால நம்மளுடைய ஆற்றல் நிலை, எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது குறைஞ்சிறதுனால தான் நம்மளுக்கு இந்த தள்ளி போடுற குணம், நேரத்தை விரயம் பண்றது, வேஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கோபத்தை குறைச்சிக்கணும். அதனால நம்மளுடைய மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகும். அடுத்தது மரியாதை அப்படிங்கும்போது நம்ம மீதான மரியாதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கருத்து, நம்பிக்கை, திட்டம், நம்மளுடைய மரியாதை அப்படிங்கிறத நம்ம வச்சிருப்போம். நம்மளுடைய கருத்து, நம்ம எந்த ஒரு கருத்துல இருக்கோம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய மரியாதையை நம்ம தீர்மானிப்போம். ஆனால் இது நமக்கு தெரியறதில்லை. நம்மளுடைய நம்பிக்கை, கருத்து, இதுபடியில தான் நம்மளுடைய மரியாதை இருக்கும். அதனால தான் நம்ம ஒரு கருத்தை சொல்லும்போது, நம்மளுடைய கருத்துக்களை சொல்லும்போது, பேத்து பேசும்போது என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறான் அப்படிங்கிற ஒரு பேச்சு வரதுக்கு காரணமே நம்மளுடைய கருத்து அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது. என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டது.
இதை மற்றவங்களுக்கு தெரியுமா, நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி மற்றவங்க புரிஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிறது வாய்ப்பு குறைவு இல்லையா? ஸோ இதனால தான் நாம் ஒரு கருத்தை சொல்லும்போது இன்னொருத்தருக்கு புரியாமல் போகும்போது என்னுடைய மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறான் அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஸோ இதுவுமே நம்ம முன்னையே சொன்ன மாதிரி பிம்பம் தான். நம்மளுடைய கருத்து இந்த 4மே நம்ம வடிவமைத்து கொண்ட பிம்பம் தான். அடுத்தது பதவி. பதவி அப்படிங்கிறது பொறுப்பு. உதாரணமாக நம்ம வீட்டிலேயே கூட நம்ம குழந்தைகள் படிக்கல, நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம பேச்சு கேட்கல அப்படிங்கும்போது நம்ம அவங்களுக்கு மிரட்டும் துணியில் நான் உனக்கு இதை பண்ண மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இப்படி இருந்தால் நான் இதையெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுவோம், பயமுறுத்துவோம். இந்த மிரட்டல் பயமுறுத்தல் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா சில நாட்கள் அல்லது சில காலத்துக்கு அப்புறமா இது நம்ம யாரை பயமுறுத்துறோமோ யாரை மிரட்டுறோமோ அவங்க நம்மளையே எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எதிர்ப்பாங்க. எதிர்க்கும் போதுதான் நமக்கு மன அழுத்தம் இதெல்லாம் வரும். ஸோ கோபம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தினுடைய முதல் நிலை. இந்த மன அழுத்தம்ங்கிறதே ஒரு மனநிலை தான். அது லூப் மாதிரி அதே ஸ்டேஜ்லேயே தான் நின்றுட்டே இருக்கும். மனசு அதே ஸ்டேஜ்லேயே நின்றுட்டே இருக்கும். அதனால நம்ம அதை தாண்டி நம்ம மறுபடியும் வேற ஏதாவது வேலையில் ஈடுபடலாம்னு கூட சிறப்பாக செயல்பட முடியாது. ஏனோ தானும் தான் செய்வோம், சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ கோபத்தை நாம் சரியாக பயன்படுத்திக்க வேண்டும். இப்போ நான் பொறுப்பு சார்ந்து எனக்கு கோபம் வருது, ஒருத்தர் நம்ம சொல்றதை கேட்கல அப்படின்னா அந்த வேலையினுடைய பயன் என்ன, பலன் என்ன, அதை ஏன் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லுவதுதான் சரியானதாக இருக்கும். ஸோ அதனுடைய வேலையின் பயன், பலன், இது ரெண்டையும் குறிப்பிட்ட அந்த நபருக்கு செய்யக்கூடியவங்களுக்கு நமக்கு உதவக்கூடிய அந்த நபருக்கு புரிய வச்சிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு அப்படிங்கிறது மாறிடும். இந்த கோபத்தை நம்ம சரியா பயன்படுத்த ஆரம்பிப்போம். இதுதான் அதை சரியா பயன்படுத்துறது. இந்த வேலையினுடைய பயன் அல்லது பலனை நம்ம சொல்றது. இந்த மதிப்புலையும் அதுதான் சொல்லியிருப்பேன். இந்த பொருளினுடைய பயன் அல்லது பலனை பொருளை உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுல எது பலன், எதுக்கு மதிப்பு அதிகம் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த பொருளை நபரான்னு பார்த்தோம்னா பொருள் தான். ஸோ அந்த நபருக்கு அந்த பொருளை பற்றிய பயனையும் பலனையும், இந்த பொருளினுடைய பயன் என்ன, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, இதை சரியாக பயன்படுத்துவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இனிமேல் கொஞ்சம் கவனமாக இரு அப்படிங்கிறதையும் கவனமாக இரு அப்படிங்கிறத கடைசியாக சொல்லணும். சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம மீதான மதிப்பு அப்படிங்கிறது கூட ஆரம்பிச்சிடும். இது ஒரு பெருந்தன்மையான செயலாக பார்க்கப்படும். ஸோ இப்படி நம்மளை பெருந்தன்மையாக பார்க்கும்போது நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிப்பார்கள், மதிப்பார்கள். அடுத்தது உரிமை. இப்போ நான் உரிமைக்காக ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை இதை பார்த்தோம்னா, உதாரணமா வீட்டில் சாதாரணமாக டெய்லியும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ஒரு காப்பி போடு, ஒரு காப்பி தான், அது தண்ணி கொண்டு வா அப்படின்னு நம்ம கேட்போம். நமக்கு சொன்னால் கேட்குற பைப்பில் தான் நான் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு ஒரு நாள் மட்டும் கோவப்படும். நார்மலாக நம்ம கேட்கக்கூடியது தான், தண்ணி கொண்டு வான்னு சொன்னோம்னீங்களேன், நார்மலாக கொடுப்போம், திடீர்னு ஒரு நாள் கோவப்படுவோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்ம அவர்களிட்ட உரிமையை எடுத்துக்கிறோம். நம்ம உங்கள்கிட்ட ஒரு உரிமையோட சொல்றோம். அந்த உரிமை அவர்களுடைய உரிமையை தடை செய்வது போல் நம்ம உரிமையா எடுக்கிற முடியாது. இந்த உரிமை அவர்களோட உரிமையை பாதிக்கிற மாதிரி நினைப்பதன் பாதிப்பது போல் நினைப்பதுதான். ஏன் நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அது அவங்களுடைய சூழல் சார்ந்தது. அது நாம ஒரு இதனாலதான் அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கொண்டு வான்னு கேட்காம கிடைக்குமா, தண்ணி இங்க கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அனுமதியா கேட்கலாம். ஸோ அனுமதி கேட்டல் அப்படிங்கிறது மூலமா இந்த கோபத்தை நம்ம மாத்திக்க முடியும். ஸோ நம்ம வெறும் ஆர்டரே போடாம
அனுமதி கேட்கும்போது நம்மளுடைய உரிமையை அனுமதியாக கேட்கும்போது அவங்க தட்டாமல் செய்வதற்கும் அதற்கான ஒரு பதில் சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இதுதான் என்ன அப்படிங்கிறதுனா நாகரிகம். நாகரிகம் அல்லது பண்பாடு, பண்பு அப்படிங்கிறது. ஸோ இந்த பண்போடு இந்த நாகரிகத்தோடு நம்ம நடந்துக்கும் போது நம்மளுடைய மரியாதை மதிப்பு அதிகரிக்கும். ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்கும். பெயர் மட்டுமல்ல, நமக்கு நம்மளுடைய வேலையாகுது அப்படிங்கிறதுனால கிடைக்கக்கூடிய மன நிம்மதி கிடைக்கும். இந்த மன நிம்மதி தான் நம்மளுடைய தன்னம்பிக்கைக்கான ஊற்றுக்கண். நம்ம தன்னம்பிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நம்ம தன்னம்பிக்கையை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னம்னா இந்த மன நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தன்னம்பிக்கை அதிகரிச்சதுனால தான் நமக்கு தைரியமா பேசுறது அல்லது தெளிவாக ஒன்றை செய்தல், சிந்தித்தல், செயல்படுதல் அப்படிங்கிற எல்லாமே இந்த தன்னம்பிக்கையில தான் இருக்கு. இந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மன நிம்மதி மூலமா தான் கிடைக்கும். இந்த மன நிம்மதி கிடைக்கணும்னா கோபத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த கோபத்தை பற்றிய இந்த விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எனக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர்ல நீங்க தாராளமாக உதவலாம். நன்றி, வணக்கம்.